வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து சோனி லைவ் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நஸ்லன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு பாக்ஸிங்கை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. பாக்ஸிங்கை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படங்கள் அப்படின்னாலே ஒரு சீரியஸான படங்களாக தானே நம்ம எதிர்பார்த்து வருவோம். இந்த படத்துலையும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர இன்டென்ஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு லைட்டர் நோட்ல நகரக்கூடிய ஒரு கதை இது அப்படின்னே சொல்லலாம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நஸ்லன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. +2ல ஃபெயில் ஆயிடுறாரு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு பாக்ஸிங்கை பற்றி ஒரு சுச்சுவேஷனில் தெரிய வருது. ஸோ பாக்ஸிங்கை கற்றுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக நம்ம அடுத்து வேற நல்ல காலேஜுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க. அதுவும் ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. போனவங்க அங்கே என்ன மாதிரி அந்த பாக்ஸிங்கை கற்றுக்குறாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கேரளா ஸ்டேட் டோர்னமெண்ட்டுக்கு இவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த கிளப்போட மானத்தை காப்பாற்றினாங்களா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்டை சுக்குநூறா உடைச்ச ஒரு படம் இது அப்படின்னே சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இதில் நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியில் என்ன காட்டுவாங்க, ஒரு அண்டர்டாக் டீம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு எப்படி சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க அப்படின்றத காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ஒரு ஹீரோ ஒன்றுமே தெரியாமல் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே வருவார், கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இவரால் தான் அந்த டீமே ஜெயிக்குது அப்படின்ற மாதிரியான சில சம்பவங்கள் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான சீனுமே இதில் இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே ஹீரோ பாக்ஸிங் பண்ணுறதை பார்த்து அப்படியே ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகி விழுறது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்களே, அதுவும் இதில் இருக்கவே இருக்காது. அதுக்கு மாறா ஹீரோயின் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான பாக்ஸர் அப்படின்ற மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதில் வரக்கூடிய அந்த பாக்ஸிங் சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே பிரமாதமாக அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஒரு மேட்சோட ரிசல்ட்டை வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போயிருப்பாங்க. ஆல்சோ நஸ்லனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான கேர்லெஸ்ஸான ஒரு பாக்ஸர் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் தான் இதில் ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு பக்கா பாக்ஸர் எப்படி பிசிக்கை ரெடி பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு நீட்டான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா, இந்த படத்தில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் பயங்கர சினிமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஓவரால் நிறைய இடங்களில் ஆங்காங்கே ஒரு பர்பஸ்லெஸ் மூவியா இது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு போர் அடிக்காமல் போன ஒரு படம் அண்ட் டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட். அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.